ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதி விலாக்ஸ். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் நாங்க ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லாண்ட்ரி. ஸோ இதுல என்ன புதுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டிடர்ஜென்ட் பாட். ஸோ டிடர்ஜென்ட் பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஓரளவுக்கு பாப்புலரா இருந்தாலும் இந்தியால வந்து அந்த சிஸ்டம் இன்னும் வரவே இல்லை. ஸோ அதுதான் முதல்ல இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்தவங்கன்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு ஃபேமிலி ஒரு 5-6 பேர் 7-8 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு துணி சேருமோ, அதாவது ஃபுல் வாஷ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஃபுல் வாஷ் பண்றதுக்கு ஒரே ஒரு பாட் மட்டுமே போதும். ஸோ இந்த பாட் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் கான்சென்ட்ரேட்டட், அதாவது நம்ம நார்மலா ஒரு டிடர்ஜென்ட் பவுடரோ இல்ல லிக்விடோ யூஸ் பண்றதை விட 4 மடங்கு வந்து திக்கான கான்சென்ட்ரேட்டா இருக்குது. நம்ம யூஸ் பண்ற துணிக்கு வந்து கலர் சேஃப். அதுக்கப்புறம் இந்த ரேப்பர் பாத்தீங்கன்னா, இந்த ரேப்பர் வந்து டிசால்வபிள், கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும். தண்ணியில நீங்க வந்து இது பாட போட்டோன்னே கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும். ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டிராவல் பண்றீங்க, அடிக்கடி நீங்க டிராவல் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்ஸ் ஒரு பேக்கோ இல்ல ஏதாவது கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுடர் வாங்கணுங்கிற அவசியமோ, இந்த பவுடர் சிந்திருச்சு அந்த மாதிரி வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. அதே மாதிரி நீங்க லிக்விட் கொண்டு போகணும் அப்படின்னாலுமே அந்த கேப் டைட்டா இருக்கா, அதுவா இருக்கா, நம்ம கொண்டு போற பேக்கேஜஸ்ல எல்லாமே ஸ்பில் ஆயிருமா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு இது டிராவல் ஃப்ரெண்ட்லி, கலர் சேஃப். அதே மாதிரி இந்த ரேப்பர் வந்து கரையக்கூடிய தன்மை மிக்க ரேப்பர். நீங்க வந்து வெட்டான ஹேண்ட்ஸ்ல வந்து எடுக்கக்கூடாது, ட்ரையான ஹேண்ட்ஸ்ல தான் நீங்க வந்து எடுக்கணும். அப்புறம் எந்த விதமான ஒரு ஸ்டப்பான ஸ்டெயின்ஸ், இப்போ வந்து கிரீஸ் கரையோ ஆயில் கரையோ இல்ல வந்து ஏதாவது ஸ்டெயின்ஸோ நம்ம ட்ரெஸ்ல ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியா நம்ம ப்ரஷ் போட்டு பர்ன்னு தேய்க்காம இந்த ஒரு பாடை யூஸ் பண்ணி நம்ம ஜென்டலா வாஷ் பண்ணாலே அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிடும் அப்படிங்கறத வந்து இவங்களோட கிளைம்ஸ். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதுக்காக தனியா ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கான்சென்ட்ரேட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோப் பிளஸ் ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், இந்த துணியை வந்து இந்த சாஃப்டாவும் இந்த வாசனையாவும் வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம தனியா கண்டிஷனரோ இல்ல ஃபேப்ரிக் கண்டிஷனரோ சாஃப்ட்னரோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேயே வந்து வந்துருது. ஸோ பாத்தீங்களா எப்படி ஈஸியா டிசால்வ் ஆயிடுச்சு தண்ணியில. அண்ட் இது வந்து எந்த விதமான ரெசிடியூவும் விடுறது இல்லை. இந்த மாதிரி வழவழப்பு தன்மையோ எதுவுமே இல்லாம இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம துணியை நினைச்சு பார்க்கலாம். இது ஹேண்ட் வாஷ். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு நாளோட லோட வந்து நாங்க 3ஆ பிரிச்சு 3 விதமா காமிச்சிருக்கோம். ஸோ ஒன்னு வந்து ஹேண்ட் வாஷ் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்லயும் காமிச்சிருக்கோம் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லயும் காமிச்சிருக்கோம். ஸோ ஹேண்ட் வாஷ்ல வந்து எந்த விதமான எடிட் எதுவுமே பண்ணாம கட் எதுவுமே பண்ணாம தான் உங்களுக்கு வந்து இந்த வாஷிங் ப்ராசஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அப்பதான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அழுக்கு இதை எடுக்குது அப்படின்னு ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ துணியை நினைச்சாச்சு. எக்ஸாக்டா வந்து இதை ஷூட் பண்றதுக்கு எனக்கு 2.45 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. ஸோ அது வந்து 2 minutes and 45 seconds. அதுல வந்து எந்த அளவுக்கு இது அழுக்க எடுக்குது அப்படிங்கறத நம்ம கண்கூட இப்ப பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய பேர் ஹேண்ட் வாஷ் வந்து ப்ரிஃபர் பண்ணாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பேக் பெயின் இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு நான் துவைக்கணும், இல்லை ரொம்ப நேரம் வந்து குத்துக்கால் போட்டு உட்காந்து நான் துவைக்கணும், அந்த மாதிரி வந்து சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணியை வந்து போட்டோடனே அது வந்து ஒன்றுமே பண்ணலை. சும்மா அது வந்து முக்கிய அலாசரை அலாசலை, சும்மா அது வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரெஷர் கூட கொடுக்காம லைட்டாக தான் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணாலே வந்து அழுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எவ்வளோ கிளியரா இருந்தது. இப்போ வந்து அந்த துணியை முக்கி நம்ம எடுத்த உடனே எப்படி ஆகுது பாத்தீங்களா, அந்த அழுக்கு எல்லாமே வந்து மேலே சேருது. இதெல்லாம் வந்து எங்க வீட்டோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் சம்மர்ல வந்து யூஸ்வலா அழுக்கு நிறைய சேரும். ஏன்னா நம்ம we tend to sweat a lot and everything, and அழுக்க வந்து நிறைய சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சம்மர்ல. ஸோ அந்த மாதிரி டஃப்பான ஸ்டெயின்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த ஒரு வாஷ்ல க்ளோஸ் அப் காமிச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து அழுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 2.45 செகண்ட்ஸ்க்குள்ள அழுக்கு எல்லாமே வந்து எடுத்துருச்சு. ஸோ எந்த விதமான ஒரு கும்மறதோ இல்லை வந்து போட்டு அடிச்சு துவைக்கிறதோ எதுவுமே கிடையாது. இப்போ அடிச்சு துவைச்சா இப்போ நம்ம காஸ்ட்லியா ஏதாவது வாங்கிடுவோம், மீட்டர் வந்து 400 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அதை ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறம் அந்த துணி வந்து பழைய துணி மாதிரி ஏறும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த லிக்விட் டிடர்ஜென்ட்ல வராது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம டெலிகேட்டா தான் துவைக்கிறோம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு அழுக்கு எடுத்துருச்சு அப்படின்னு நம்மளே பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நுரை வந்து ரொம்ப கம்மி. நுரை வந்து எக்கச்சக்கமா இருந்தாதான் ஒரு நல்ல டிடர்ஜென்ட் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டீரியோடைப் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அது கிடையாதுங்க. நுரை வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அதுல இல்லை அப்படின்னு அர்த்தம்.
இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி செலவாகுறது. ஹேண்ட் வாஷ்ல பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நம்ம இதில் அலசி அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பக்கெட் வச்சு அலசி அது நுரையே போகாம இருக்கிற எல்லா நுரையும் வந்து அப்பதான் வெளியே வரும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் தண்ணி வந்து எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு லோட் துணிக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மெஷினில் வந்து துவைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடை வந்து இன்செர்ட் பண்ணிடணும், உள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை திருப்பணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த துணியை லோட் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். ஸோ அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாட் நம்ம போட்டுட்டோம், இல்லை போட்ட உடனே வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக கரையுதுன்னு பாருங்க. ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு அந்த தண்ணி அந்த ராப்பர் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகி பாட் வந்து கீழே போய் அந்த லிக்விட் வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த மஷினை வந்து சுத்த விட்டீங்க அப்படின்னா லிக்விட் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் துணியை போட்டு வாஷ் பண்ணலாம், ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா பேக் ஆஃப் த பேக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அமேசான்ல எக்ஸ்க்ளூசிவா அவைலபிளா இருக்கு. அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கூட நான் உங்களுக்கு எதுக்கும் லிங்க் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பல்கா வேணும் அப்படின்னாலுமே நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம துணியை லோட் பண்றோம். இப்போ செமி ஆட்டோமேட்டிக்ல இப்போ நம்ம வந்து துணியை லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து 5 மினிட் வாஷ்க்கு தான் கொடுத்துருக்கேன். 5 மினிட் வாஷ்லேயே பாத்தீங்க அப்படின்னா நல்ல டர்ட் எல்லாமே எக்ஸசிவா இருக்கிற டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி கிளியரா இருக்கு. போக போக எந்த அளவுக்கு அது டர்ட் வெளியே எடுத்திருக்கு அப்படின்னு நம்மளே வந்து பார்க்கலாங்க. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்றதுல வந்து இன்னொரு சிரமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கைக்கு டிட்டர்ஜென்ட் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சாஃப்ட்னர் இன்க்ளூடட் டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க கைக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸோ இல்ல வந்து தோல் உறிஞ்சு வரதோ அந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ மூடி திறந்து நம்ம பார்த்துட்டோம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா வந்து அழுக்கெல்லாம் ஸ்டெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு, டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ போட்டதுக்கும் இப்போ நம்ம வெளியெடுத்ததுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் ஆட் இருக்கு பாருங்க. இப்போ அதே மாதிரி தான் ப்ராசஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லையும் இல்லை ஃப்ரண்ட் லோட் டாப் லோட் ரெண்டுலையுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மிஷினில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லையும் சரி செமி ஆட்டோமேட்டிக்லையும் சரி ஒரு பாடை வந்து உள்ள போட்டுருங்க. அந்த டிட்டர்ஜென்ட் லோட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல போடவே போடாதீங்க. டைரக்டா வந்து மெஷின்குள்ளேயே நீங்க ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் திறந்து விட்டுட்டு எந்த லெவலுக்கு உங்களுக்கு வாட்டர் லெவல்ஸ் வைக்கணுமோ என்ன மோட்ஸ் எல்லாம் செட் பண்ணுமோ அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டு நீங்க வந்து துணியை போட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணுங்க. ஸோ வாஷ்டு க்ளோத்ஸ் வந்து உங்க முன்னாடி இருக்கு. எவ்வளோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. நம்ம லோட் பண்ண எல்லாமே நல்லா வாஷ் ஆகி வந்துச்சு. ஒயிட்ஸ் எல்லாம் ஒயிட்ஸாகவும் எல்லோஸ் எல்லாம் எல்லோஸாகவும் நல்ல நீட்டா சூப்பராக இருக்கு. இந்த ஆஃப்டர் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா துணியில நல்லா சாஃப்டாகவும் இருக்கு, நல்லா லெஜிபிளாகவும் இருக்கு. எல்லா டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா உம்மி துவைச்சா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அது வந்து ரொம்பவே சிரமப்படாம நமக்கு வந்து அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு பிரீத்தி விலாக்ஸ். தேங்க்யூ, பாய்.